ஒரு மேனேஜர் 13,000 கஸ்டமர்ஸ் மாசம் 60 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் டார்கெட். கேட்கும் போதே இது நடக்காத காரியம் மாதிரி தோணுது இல்லையா? ஆனா சரியான ப்ளூ பிரிண்ட் இருந்தா இது சாத்தியம்தான். நவீன காலத்துக்கு ஏத்த அதே சமயம் சரியான முறையில கடன் வசூல் பண்றதுக்கான அந்த மாஸ்டர் பிளானை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த மிகப்பெரிய இலக்கை எப்படி அடையறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் ஒவ்வொரு மாசமும் சந்திக்கிற சவாலோட உண்மையான அளவை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். முதல்ல அவரோட போர்ட்ஃபோலியோவை பாருங்க. 1-2 பேர் இல்ல, முழுசா 13,000 தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். அடுத்ததா மாசம் வசூலிக்க வேண்டிய தொகை 60 லட்சம் ரூபாய். இது வெறும் டார்கெட் நம்பர் மட்டும் கிடையாது, ஒரு நிறுவனத்தோட நிதி நிலைமையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான எண். இத்தனாயிரம் கஸ்டமர்ஸ், இவ்ளோ பெரிய தொகை, இதெல்லாம் மேனேஜ் பண்ண ஒரு பெரிய டீமே தேவைப்படும் தானே நினைக்கிறீங்க? ஆனா இல்ல, இதெல்லாம் பண்றது ஒரே ஒரு நபர் தான். இப்ப நம்ம மனசுல வர கேள்வி, அது எப்படி சாத்தியம்? இதோட ரகசியம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுல இல்ல, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுல இருக்கு. இந்த மொத்த குழப்பத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு சிஸ்டமேட்டிக் பிளேபுக் இது. அந்த ஆட்டத்தோட விதி என்ன தெரியுமா? ரூல்ஸ சரியா புரிஞ்சுக்கிறது தான். எல்லாத்துக்குமான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ரிசர்வ் வங்கியோட இந்த விதிகள் வெறும் கட்டுப்பாடுகள் கிடையாது. இதுதான் கஸ்டமர் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு வசூல் பண்றதுக்கான அடித்தளம். மிரட்டல் இல்லாம மரியாதையோட பேச ஆரம்பிக்கும் போதே வெற்றிக்கான முதல் படி எடுத்து வச்சிடுறோம். சரி, ரூல்ஸ கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா முதல் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்னன்னா, இந்த 13,000 வாடிக்கையாளர்களையும் ஒரே மாதிரி பார்க்காம அவங்க பணம் கட்டுற பழக்கத்தை வச்சு தனித்தனி பிரிவுகளா பிரிக்கிறது. இந்த பிரிப்புல தான் உண்மையான புத்திசாலித்தனமே இருக்கு. பாருங்க, 60% பேர் நல்லா பே பண்றவங்க, அதாவது பாதிக்கும் மேலானவங்கள பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட முழு கவனமும் தேவைப்படுறது யாருக்குன்னா அந்த கடைசி 3% பேருக்கு தான். இப்ப பாருங்க, அந்த மலை மாதிரி தெரிஞ்ச வேலை இப்போ சுலபமா நிர்வகிக்க கூடியதா மாறிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி 3 தெளிவான கட்டங்களா செயல்படுத்தப்படுது. இது ஒரு குழப்பமான ப்ராசஸ கஸ்டமருக்கும் சரி மேனேஜருக்கும் சரி அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கக்கூடிய ஒரு பயணமா மாத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, நினைவூட்டல், ஃபாலோ அப், தேவைப்பட்டா அடுத்த கட்ட நடவடிக்கை. சரி, இந்த பிளான், இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் ஒரு மேனேஜரோட டெய்லி வேலையில எப்படி அப்ளை ஆகுது? வாங்க, காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டி பார்ப்போம். இந்த ஷெட்யூல பாருங்க, எவ்ளோ திறமையா வடிவமைச்சிருக்காங்கன்னு. நாள் ஆரம்பிக்கிறது பரந்த அளவுல குறைஞ்ச செலவுல இருக்கிற கம்யூனிகேஷனோட. இதுவே ஒழுங்கா பணம் கட்டுறவங்கள ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் மதிய நேரத்துல யாருக்கு அதிக கவனம் தேவையோ அந்த கஷ்டமான கேஸ்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கப்படுது. இன்னும் மொத்த ஆபரேஷனுக்கும் அஸ்திவாரமே வாட்ஸ்அப் மற்றும் எஸ்எம்எஸ் தான். ஒரே நேரத்துல 500க்கும் மேற்பட்டவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவுல. இதுல கிடைக்கிற 78% வெற்றி விகிதம் ஒரு சூப்பரான தொடக்கம் இல்லையா? முதல் ஸ்டெப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்களுக்கு அடுத்தது பர்சனலைஸ்ட் ஃபோன் கால்ஸ். இதுக்கு கொஞ்சம் செலவு அதிகம்தான், ஆனா வெற்றி விகிதத்தை 85% வரைக்கும் அதிகரிக்குது. அந்த தனிப்பட்ட கவனமே இங்க ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. கடைசியா, ரொம்ப முக்கியமான அதிக ரிஸ்க் இருக்கிற அக்கவுண்டுகளுக்கு நேரடியா ஃபீல்ட் விசிட் போறது. இதுல 95% வெற்றி நிச்சயம் கிடைக்குது, ஆனா செலவும் கணிசமா அதிகம். அதனாலதான் இத ஒரு சர்ஜிக்கல் டூல் மாதிரி ரொம்ப அளவா தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 2600க்கும் மேற்பட்ட தொடர்புகளை ஒரே ஆள் எப்படி ஏற்படுத்த முடியும்? அது மனுஷனால சாத்தியமே இல்ல. இங்கதான் டெக்னாலஜி ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா உள்ள வருது. அதாவது ஒருத்தரோட உழைப்ப பல மடங்கா பெருக்கிற ஒரு கருவியா மாறுது. இது வெறும் சாஃப்ட்வேர் லிஸ்ட் கிடையாது, இது ஒரு முழுமையான ஈகோசிஸ்டம். பல பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் அனுப்ப, ஃபீல்ட் ஏஜென்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆப்ஸ், அப்புறம் உடனுக்குடன் முடிவெடுக்க உதவுற டேஷ்போர்டுன்னு இது மொத்தமா சேர்ந்து அந்த மேனேஜருக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுக்கற மாதிரி. இந்த ஒரு டேட்டாவை பாருங்க, டெக்னாலஜியோட பவர் என்னன்னு புரியும். 98% ஓபன் ரேட். இத வேற எந்த ஒரு கம்யூனிகேஷன்லயும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். மாசம் 60 லட்சம் வசூல் பண்றதுதான் இலக்கு. ஆனா உண்மையான வெற்றிங்கிறது அந்த நம்பரை அடையிறது மட்டும் கிடையாது. இந்த முழு ப்ராசஸும் ஆரோக்கியமா இயங்குதான் உறுதி செய்யறதுல தான் இருக்கு. அதை அளக்கிறதுக்கு தான் இந்த முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள், அதாவது KPIs பயன்படுது. இதெல்லாம் வெறும் டெக்னிக்கல் வார்த்தைகள் இல்லைங்க, இதுதான் இந்த ஆபரேஷனோட நாடி துடிப்பு. கலெக்ஷன் எஃபிஷியன்சி, அதாவது வசூல் திறன், வரவேண்டிய பணத்துல எவ்வளவு உண்மையா வசூலாகுதுன்னு சொல்லுது.
டிஎஸ்ஓங்கிறது பணத்தை எவ்வளவு வேகமா வசூல் பண்றோம்னு காட்டுது. இந்த ரெண்டுமே ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இந்த டிஎஸ்ஓவை 30 நாட்களுக்கு கீழே வச்சுக்கிறது ஒரு நிறுவனத்தோட பணப்புழக்கத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த டெக்னாலஜில முதலீடு பண்றதால என்ன லாபம்? யோசிச்சு பாருங்க. மாசம் வெறும் 15,000லிருந்து 20,000 ரூபாய் செலவு செஞ்சு ஒட்டுமொத்த கலெக்ஷன் திறனை 10லிருந்து 15% வரைக்கும் அதிகப்படுத்த முடியுது. இது ஒரு மிகச்சிறந்த முதலீடு இல்லையா? கடைசியா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். கடுமையா நடந்துக்கிறது ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு பணத்தை வாங்கி தரலாம். ஆனா பரிவோடு மரியாதையோடு நீங்க பேசும்போது நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம்னு உங்க கூட தொடர்ந்து பிசினஸ் செய்ய போற ஒரு வாடிக்கையாளரை நீங்க சம்பாதிக்கிறீங்க. வெற்றி வசூல்ல மட்டும் இல்ல, உறவுல இருக்கு. ஆக ஒரு நடக்கவே முடியாத சவால்ல ஆரம்பிச்சு சரியான விதிகள், உத்திகள், டெக்னாலஜின்னு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு நேர்த்தியான சிஸ்டமை உருவாக்கினதை பார்த்தோம். இது வெறும் கடனை வசூலிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கம்பெனியோட நிதி செயல்பாடுகளையே மாற்றி அமைக்குது. இது நம்ம ஒரு இறுதி கேள்வியோட விட்டுட்டு போகுது. உங்க வசூல் முறைகள் வெறும் பணத்தை வாங்குற ஒரு பரிவர்த்தனையா இருக்கா, இல்ல உண்மையான ஒரு மாற்றத்தை உருவாக்குறதா இருக்கா?